நீங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சீங்க அப்படின்னா, உங்க இன்ஜின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த கவர்மெண்ட்டும் சரி, பெட்ரோல் கம்பெனியும் சரி, நம்மள இப்படி தான் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த E20 பெட்ரோல் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். E20 அப்படின்னா எத்தனால் 20% பெட்ரோல் 80% இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். கவர்மெண்ட் வந்து சைலண்டா இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்லுக்கும் நார்மல் பெட்ரோல் நம்ம அடிக்கிறோம் பாத்தீங்களா? 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இருக்கு. 20% வந்து எத்தனால் கலந்துட்டாங்க. BS6 அப்படிங்கிற லேட்டஸ்டா வந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா E20க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் BS4, BS3 வண்டி எல்லாம் கூட ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வண்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனால எரிக்கிற அளவுக்கு அதை வந்து டிசைன் பண்ண கிடையாது. இதனால நம்மளோட BS4ம் BS3 வண்டி வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்ஜின்ல நிறைய டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மைலேஜ் டிராப் ஆகும். அது உள்ள நிறைய துருப்பிடிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க வண்டியை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நார்மல் பெட்ரோல் அடிக்காம ஹையர் எண்ட் பெட்ரோல் அடிச்சுக்கோங்க. பெட்ரோலோட பிரைஸ்ல கை வைக்காம அதோட குவாலிட்டியில இப்ப கை வச்சுட்டாங்க.